பின்வரும் அணிகளுக்கு ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தி அணித்தரம் காண்க. ஓகே, ஸோ நம்ம வந்து நிறைக்கான செயல்கள் இருக்கு, நிரலுக்கான செயல்கள் இருக்குது. ஸோ நாம எப்பயுமே வந்து என்னன்னா நிரல் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், நிறைய தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு காரணம் இருக்குது. நாம அடுத்த அடுத்த சாப்டர்ல வந்து நம்ம வந்து சமன்பாடுகளை வந்து தீர்ப்போம். ஸோ சமன்பாடுகள் அப்படிங்கும்போது என்னன்னா அது வந்து நிறையோட தான் நம்ம வந்து ஒப்பிடுவோம். ஸோ அந்த சமன்பாடுகளை வந்து நம்ம இடம் மாற்றலாம், ஆனா அந்த சமன்பாட்டில் உள்ள மாறிலிகளை வந்து நம்ம மாற்றக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக வந்து இங்க நிறைகளை மட்டுமே நாம வந்து எப்பயுமே வந்து கணக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது நிறைகளை மட்டுமே மாத்தி நாம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ரோ எக்லான் ஃபார்ம் தான் யூஸ் பண்ண போறோம், அதாவது நிறை ஏறுபடி வடிவத்துக்கு தான் கொண்டு வர போறோம். ஸோ இப்போ வந்து முக்கியமான தேவை வந்து என்னன்னா முதல்ல இங்க வந்து 1 இருக்கணும். 1 இல்லை அப்படின்னா இங்க வேற ஏதாவது நிறையில 1 இருந்ததுன்னா அதை முன்னாடி கொண்டு வந்துடணும். இங்க நமக்கு வந்து என்னது முதல் நிறையிலே இங்க 1 இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இந்த 2 வந்து நாம வந்து காலி பண்ணணும், பூஜ்ஜியமாக்கணும். அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து என்னது R2, அதாவது ரோ 2 நிறை 2. ஓகே, அதாவது இரண்டாவது நிறை, அதை வந்து என்னது R2ன்னு எழுதுவோம். என்ன பண்றோம் அப்படின்னா R2ல இருந்து இந்த 1 வந்து என்னது 2ஆல பெருக்கி நம்ம இதை கழிக்க போறோம். ஸோ 2R1. ஸோ அப்போ வந்து என்னது இந்த 2 வந்து பூஜ்ஜியமா மாறிடும். அதே போல வந்து என்னது இந்த R3ல என்னது 5 இருக்குது. ஸோ R3 மைனஸ் 5R1. ஓகே, ஸோ அது எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். R2 எழுதிக்கலாம் இங்கே. இதுக்கு R2 வந்து என்னது 2 மைனஸ் 1 3 4. R1 2ஆல பெருக்கினா என்ன கிடைக்கும்? 2 2 2 6. ஓகே, இதுல இருந்து கழிச்சோம்னா 0. மைனஸ் 1ல இருந்து இது கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு மைனஸ் 3 கிடைக்கும். 3ல இருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா எனக்கு 1 கிடைக்கும். 4ல இருந்து 6 கழிச்சோம்னா நமக்கு மைனஸ் 2 கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு எழுதிடலாம். பிளஸ் முதல் ரோ வந்து அப்படியே மாறாது, 1 1 1 3. அதுக்கப்புறம் இங்க 0 மைனஸ் 3 1 மைனஸ் 2. அதுக்கப்புறம் இங்க R3க்கு வந்து R3 எழுதிக்கலாம். 5 மைனஸ் 1 7 11. 5ஆல பெருக்க போறோம் R1. ஓகே, ஸோ 5 5 5 5 15. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இதுல இருந்து கழிச்சோம்னா 0, இதுல இருந்து கழிச்சோம்னா மைனஸ் 6, இதுல இருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 2, இதுல இருந்து இதை கழிச்சோம்னா நமக்கு 11ல 15 போச்சு அப்படின்னா நமக்கு மைனஸ் 4 கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா 0 மைனஸ் 6 2 மைனஸ் 4. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா இங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சோம் அப்படின்னா இந்த நிறையினுடைய 2ன் மடங்கு தான் இந்த நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து R3 transformed into R3 minus 2 times R2. ஓகே, அதாவது R3 எழுதிக்கிறேன். மைனஸ் 6 2 மைனஸ் 4, இங்க 0 இருக்குது. மைனஸ் 2ஆல, அதாவது 2ஆல பெருக்கிறேன் நான் இங்க இத. மைனஸ் 6 0 2 மைனஸ் 4. இப்போ நமக்கு 0 0 0 0 கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இங்க 1 1 1 3 0 மைனஸ் 3 1 மைனஸ் 2 0 0 0 0. ஸோ இப்போ வந்து நமக்கு பூஜ்ஜியமற்ற நிறைகள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 1 2 தான் இருக்குது. ஓகே, இதை வந்து என்னது ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலும் நம்மளால எல்லா உறுப்பையும் நம்மளால பூஜ்ஜியமாக்க முடியாது. ஓகே, அதனால இப்போ நம்ம என்ன எழுதிடலாம் வந்து அணியின் தரம் எழுதிடலாம். அணியின் தரம் வந்து 2. எப்படி அணியின் தரம் கண்டுபிடிச்சோம்? பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை 1 2, அதுதான் அணியின் தரம். கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் கேட்டிருக்கிறாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம
இந்த கணக்குக்கும் நாம ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தி அணித்தரம் காண போறோம். ஸோ வழக்கமான ப்ரொசீஜர் தான். என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இங்க நமக்கு 1 இருக்குது. ஸோ அதனால நம்ம டைரக்டா கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். R2 அப்படிங்கிறது எப்படின்னா R2 மைனஸ் 3 டைம்ஸ் R1. அதுக்கப்புறம் R3 இங்க 1 தான் இருக்குது, அதனால R3 மைனஸ் R1. அதுக்கப்புறம் இங்க R4, இங்க R4 மைனஸ் R1. ஸோ இங்க வந்து நிறைய இது சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்னது இங்க வந்து சேஞ்ச் பண்ணாத ஒன்றை தான் இங்க யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து என்னன்னா நான் R1ஐயும் R2ஐயும் சேஞ்ச் பண்ணாம வச்சிருக்கேன் அப்படின்னா நான் இங்க வந்து R2 யூஸ் பண்ணிக்கலாம். இங்க R2ஐயும் நான் மாற்றும் போது இங்க வந்து என்னது R2 வந்து இருக்கவே கூடாது. இங்க R3 மாத்திரம், அதனால இந்த இடத்துலயும் R3 வந்து இருக்கவே கூடாது. இங்க R4 மாத்துறதுனால இங்கேயும் எதுலயும் R4 வந்து இருந்துடவே கூடாது. எது மாறாம இருக்கோ அதுதான். அப்படி நம்ம மாத்தணும்னா அதை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும், இல்லைன்னா அது வந்து தவறா மாறிடும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, மொதல் உறுப்பு எழுதிக்கலாம். 1 2 மைனஸ் 1. இப்ப R2 மைனஸ் 3R1 அப்படிங்கும்போது என்னது, R2 வந்து என்னது 3 மைனஸ் 1 2. அதுக்கப்புறம் 3R1, அது 3ஆல பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 3 6 மைனஸ் 3. இப்ப இதுல இருந்து கழிச்சோம் அப்படின்னா 0, இதுல இருந்து கழிச்சோம்னா மைனஸ் 7, இதுல இருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 2 பிளஸ் 3 5. ஓகே, ஸோ இப்போ நம்ம எழுதிக்கலாம் 0 மைனஸ் 7 5. ஓகே, இங்க வந்து என்னது அப்படியே இருக்கிறதுனால எழுதிக்கலாம். 1ல இருந்து 1 போச்சு அப்படின்னா 0, மைனஸ் 2ல இருந்து 2 போச்சு அப்படின்னா என்னது நமக்கு மைனஸ் 4. அதுக்கப்புறம் 3ல இருந்து மைனஸ் 1 போச்சு அப்படின்னா அங்க பிளஸ் 4. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இங்க R4 1ல இருந்து 1 போச்சு அப்படின்னா 0, மைனஸ் 1ல இருந்து 2 போச்சு அப்படின்னா மைனஸ் 3, 1ல இருந்து மைனஸ் 1 போச்சு அப்படின்னா 1 பிளஸ் 1 2. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். ஓகே, இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மைனஸ் 3 வந்து 0-ஆ மாற்றணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இங்க பார்க்கலாம். இங்க நமக்கு இந்த 4வது அதாவது 3வது நிரை வந்து என்னது ஒரு அதாவது 4உடைய மல்டிப்ளா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். என்ன பண்றோம் அப்படின்னா வந்து R3 which implies 1/4 times R3, அதாவது ஒரு 4ஆல டிவைட் பண்றோம். பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 1 2 மைனஸ் 1 0 மைனஸ் 7 5. அதுக்கப்புறம் நமக்கு 0 மைனஸ் 1 1 0 மைனஸ் 3 2. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இந்த மைனஸ் 3 வந்து ரிமூவ் பண்ண போறோம். இந்த மைனஸ் 7 கூட நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது R4 அப்படிங்கிறத வந்து எப்படி மாத்துறேன் அப்படின்னா R4 மைனஸ் 3 டைம்ஸ் R3. அதே போல R2 அப்படிங்கிற எப்படி மாத்துறேன்னா R2 மைனஸ் 7 டைம்ஸ் R3. ஓகே, நான் வந்து R3 வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை இங்கிட்ட, அதனால இங்க R3 வந்து யூஸ் பண்ணிருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு 1 2 மைனஸ் 1 அப்படியே இருக்கும். இங்க 0 மைனஸ் 0 0 தான். ஓகே, இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா R2ல வந்து இருந்து 7ஆல பெருக்குன R3 கழிக்க போறோம். இதை 7ஆல பெருக்கும் போது என்ன ஆகும் மைனஸ் 7ஆ மாறிடும். ஸோ மைனஸ் 7 மைனஸ் ஆஃப் மைனஸ் 7 அப்படிங்கிறது 0. ஓகே, அதுக்கப்புறம் இங்க நம்ம வந்து 7ஆல பெருக்கியிருக்கோம். ஸோ அதனால இது 7. 5 மைனஸ் 7 அப்படிங்கிறது என்னது நமக்கு மைனஸ் 2. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இந்த வரிசையை நம்ம மாத்தல, அதாவது இந்த நிறைய மாத்தல. ஸோ 0 மைனஸ் 1 1 அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் இங்க வந்து எப்படி மாத்திருக்கோம் அப்படின்னா இதை 3ஆல பெருக்கி இதோட நாம இதுல இருந்து கழிப்போம். 0 மைனஸ் 0 0. ஓகே, மைனஸ் 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆயிரும் அப்படி இது 0-ஆ மாறிடும். ஓகே, இதை வந்து என்னது 3ஆல நம்ம பெருக்கிட்டோம். இப்ப 2 மைனஸ் 3. ஸோ 2 மைனஸ் 3 அப்படிங்கிறது என்னது
-1. ஓகே, ஸோ இதுதான். இப்போ நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்னா இது வந்து -1 இருக்கு, இது -2 இருக்குது. ஸோ இப்போ நாம வந்து ஒரு இதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு நிறை முழுக்க நமக்கு 0 கிடைச்சிடும். அது எப்படி பண்றேன் அப்படிங்கிற எழுதிடலாம். இங்க எழுதுகிறேன். என்னுடைய R2 வந்து நான் எப்படி மாத்துறேன் அப்படின்னா R2 சிம்பிளைஸ் R2 -2R4. ஓகே, இப்போ நான் அதை தான் எழுத போறேன். which implies 1 2 -1, அப்புறம் 0, இங்கேயும் 0 இருக்குது, அதனால அதுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஓகே, இந்த -1 நான் 2ஆல பெருக்கணும்னா -2ஆ மாறிடும். ஓகே, இந்த -2ல இருந்து இந்த -2 கழிச்சோம் அப்படின்னா இது வந்து 0ஆ மாறிடும். ஓகே, மீதி அப்படியே எழுதிக்கலாம். 0 -1 1, இங்க 0 0 -1. இப்ப இதுக்கு மேல வந்து என்னன்னா நம்மளால இங்க வேற அதிகப்படியான 0 வந்து ஒரு நிறை முழுக்க கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ நமக்கு இங்க ஒரு நிறை முழுக்க வந்து நமக்கு 0 கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னா இங்க 0 நிறைகள் வந்து என்னது 1 2 3 இருக்குது. ஸோ எனவே அணியின் தரம் வந்து 3. அணியின் தரம் வந்து என்னது 0 நிறைகளின் எண்ணிக்கை. ஸோ நமக்கு இங்க 3 கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து கேட்டிருக்காங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.